ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனிஷாஸ் டைரி. இன்றைக்கி வீடியோவில் 2 days vlog தான் பார்க்க போகிறீங்க. நவம்பர் 20 and 21 அன்றைக்கி நான் வந்து அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி எங்கள் வீட்டுக்கு 1 day ட்ராவல், சோலோ ட்ராவல்னே சொல்லலாம். ஸோ குழந்தைய தூக்கிட்டு ஃபஸ்ட் டைம் நான் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போயிருந்தேன். ட்ராவல் பண்ணும்போது என்ன மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணணும் பேபியை அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நியூ பார்ன்ஸ் வச்சுருக்கவங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போட்டுட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் ஆஃப்டர்நூன் போல் தான் vlog எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீஷோவில் ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ரைஸ்க்கு இந்த குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தம்பிக்குமே பர்ஃபெக்ட் சைஸில் வந்து இருந்துச்சு. ஸோ நான் வந்து தனியாக ட்ராவல் பண்ணுன்றதுனால லக்கேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே எனக்கும் தம்பிக்கும் தேவையான திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணி ஹஸ்பண்ட் கையில் கொடுத்து விட்டாச்சு. அவர் காலையிலே ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டாங்க. ஜஸ்ட் நான் வந்து சேஃப்டிக்கு ஒரு ஹேண்ட் பேக் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஃபஸ்ட் எனக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில், பர்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் தம்பிக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு, வெட் டிஷ்யூ, பேம்பர்ஸ், கர்ச்சீஃப் இதெல்லாமே எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே என் பொண்ணுக்கு கன்ஃபார்மாக நான் எங்கேயோ வெளியே போகிறேன்னு தெரிஞ்சிடுச்சு. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 10 கேள்வியாச்சு கேட்டுட்டா. எங்கே போகிறேன், எதுக்கு போகிறேன், தம்பி எதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நானுமே வரேன்னு சொல்லிவிட்டு அவளுக்கு கதையாக சொல்லி அம்மா ஒரு எமர்ஜென்சி ஒர்க்காக வெளியே போகிறேன், நான் சீக்கிரமாக வந்துடுறேன், வரும்போது உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லி நைஸாக அவளுக்கு சொல்லிட்டு போகிறதுக்குள்ளேயே போதும்னு ஆயிடுச்சு. ட்ராவல் பண்ணும்போது நாமளாகட்டும் இல்லைனா குழந்தைக்கு ஃபஸ்ட்டு ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் தான் வேர் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஃபீடிங் டாப் தான் வேர் பண்ணியிருந்தேன். இதோட ரிவ்யூ ஆல்ரெடி ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி ஊருக்கு வந்து நானும் அம்மாவும் தான் போகிறதுக்கு பிளான் போட்டு வச்சுருந்தோம். அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு அர்ஜென்ட் ஒர்க் வந்ததுனால அம்மாவால் என் கூட வர முடியல. அம்மா வந்து 1 வீக்காக உடம்பு சரியில்லைன்னு சொல்லி லீவ் போட்டிருந்தாங்க. இப்போ சடனாக மறுபடியும் லீவ் கேட்டதுனால அவங்களால லீவ் போட முடியல. ஸோ என்ன தனியாக அனுப்புறதுக்கு அம்மாவுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. எப்படி தனியாக மேனேஜ் பண்ணிவிடுவான்னு சொல்லி நான் எவ்வளோதோ சொன்னாலும் அவங்க கன்வின்ஸே ஆகலை. நான் இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமாக இருன்னு சொன்னாலும் அவங்க கொஞ்சம் பயந்துகிட்டே தான் என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ கரெக்டாக பஸ் ஸ்டாப்புக்கு போகிறதுக்குள்ளே பெங்களூர்லேருந்து ஹொசூருக்கு போகிறதுக்கு துரு பஸ் ரெடியாக இருந்துச்சு. ஸோ அதுலேயே அம்மா வந்து என்னை ஏற்றி விட்டுட்டாங்க. ஸோ பஸ்ஸில் நான் ஏறின உடனே தம்பியும் நான் வீட்லேயே நல்லா ஃபீட் பண்ணிட்டு தான் தூக்கிட்டு போயிருந்தேன். பஸ்ஸில் வந்து நல்லா தூங்கிட்டான். ஸோ ஒசூர் போய் ரீச் ஆகிற வரைக்கும் எந்த ஒரு டார்ச்சருமே பண்ணல. பாவம் தம்பி நல்லா தூங்கிட்டான். ஸோ அங்கே போகிறதுக்குள்ளேயே ஹஸ்பண்ட் வந்து என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அங்கே போய் ரீச் ஆகின உடனே ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸை பார்த்து ஃபஸ்ட்டு உட்காந்து தம்பிக்கு ஃபுல்லாக ஃபீட் பண்ணிட்டேன். பஸ்ஸில் இன்கேஸ் க்ரௌடாக இருந்துச்சுன்னா நம்மளால் ஃபீட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால தான் என்னையும் பஸ் ஏற்றி விட்டுட்டு ஹஸ்பண்ட் பின்னாடியே பைக்கில் வந்துட்டாங்க. வீட்டுக்கு ரீச் ஆன உடனே ஓனர் அக்கா தான் எங்கள் 2 பேருக்குமே ஆரத்தி எடுத்து அவங்க வீட்டுக்கு போய் டீ எல்லாமே குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே கதை பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கே வந்தேன். ஸோ வீட்டுக்கு வர்றதுக்கு ஏதோ ரொம்ப வருஷம் கழித்து வீட்டுக்கு வரேன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. வீட்டுக்கு போன உடனே ஒய்ஃபாக மாறி வீடை எப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு வீடு ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து பார்த்தேன். ஓகே தான், ரொம்ப மோசமாக எல்லாம் வைக்கல, ஓரளவுக்கு நீட்டாக தான் வச்சுருந்தாங்க. வாரம் வாரம் வீடு ஃபுல்லாக பெருக்கி தொடச்சி விட்டுருவாங்க. அவங்களுக்கு துணி மடித்து எடுத்து வைக்கிறதுக்கு வராது. அந்த துணியை மட்டும் அங்கங்கே போட்டு வச்சுருந்தாங்க, அவ்வளோதான். ஈவினிங் ஆனதுமே வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு கடைக்கு போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸு, வாட்டர் கேன், பால், காஃபி தூள் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. மண்டே மேலே இருக்க கொண்டைய மறந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். என் புருஷனுக்கு சக்கரை வாங்கிட்டு வர மறந்துட்டாங்க. சக்கரை வாங்கிட்டு வரதுக்கு மறுபடியும் உங்களை கடைக்கு அமுச்சு விட்டுட்டு காஃபி போட எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ மாமியாரும் வந்திருந்தாங்க, அவங்ககிட்ட பேசிகிட்டே இருந்தேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதுக்கு ஊருக்கு போனேன்னு சொல்லவே மறந்துட்டேன் இல்லையா. எங்கள் சைடில் வந்துட்டு ஆஃப்டர் டெலிவரி 3rd month இல்லைனா 5th monthல வந்து 1 day வந்து மாமியார் வீட்டில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு வரணும். ஸோ அது தொட்டில் மாற்றுறதுன்னு சொல்லுவாங்க. இது
இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு எனக்கு அவ்வளோவா தெரியல. ஸோ என்கிட்ட நிறைய பேர் சொன்னது என்னென்னா, ஸோ ஒரு வாட்டி போய் ஹஸ்பண்ட் வீட்லேயோ 1 டே ஸ்டே பண்ணிவிட்டு வந்துட்டோன்னா அதுக்கப்புறமா இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, 4th மந்த் 6th மந்த் இந்த மாதிரி மிடில் எல்லாம் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, இந்த மாதிரி 3rd மந்தில் ஒரு வாட்டி தொட்டல் மாற்றிட்டு வந்துட்டோன்னா அதுக்கப்புறமா நமக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்குமோ இல்லை எப்போ ஏதாவது ஒர்க் இருந்தாலும் நம்ம எப்போ வேணாலும் ட்ராவல் பண்ணலான்னு சொல்லி தான் சொன்னாங்க. இன்கேஸ் உங்கள் சைடு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க, வேறு ஏதாவது ரீசன் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டு, ட்ராவல் பண்ணி போயிருக்கிறதுனால ஸோ குழந்தைங்களுக்கு வந்து திருஷ்டி ஆயிருக்கும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. தூங்குறதுக்கு முன்னாடி மாமியார் வந்து திருஷ்டி எல்லாமே போட்டு விட்டுட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டு சூப்பராக தூங்கியாச்சு. பெங்களூரில் தான் ரொம்ப குளிருன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அதை விட பயங்கரமான குளிருங்க ஊர் சைடில். ஸோ காலையில் ரொம்ப குளிராக இருந்துச்சு, வெளியே வந்தாலே ரொம்ப குளிருங்க. அதனால தான் நான் ஸ்வெட்டர் எல்லாமே போட்டுட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த கிளைமேட்டுக்கு நேச்சரை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வீட்டு முன்னாடி வந்து 2 நெல்லிக்காய் மரம் இருக்குது. ஒன்று சின்ன நெல்லிக்காய் மரம், இன்னொன்று வந்து பெரிய நெல்லிக்காய். ஸோ ஈஸியாக நம்ம வீட்டு முன்னாடி நின்னா கையில் ஈஸியாக பறிச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து நெல்லிக்காய் சாப்பிடக்கூடாது இல்லையா, ஸோ அதனால் ஜஸ்ட் உங்களுக்காக பறித்து காமிச்சேன். இது வந்து பெரிய நெல்லிக்காய் மரம். ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்கள், எவ்வளோ நெல்லிக்காய் மரம் ஃபுல்லாக நெல்லிக்காய் வச்சுருந்துச்சு. சின்ன நெல்லிக்காய் வந்து எப்போயுமே சீசன் டைம்னு இல்லை, எப்போயுமே அதில் நெல்லிக்காய் வந்து காய்ச்சிருக்கும். இந்த மரத்தில் வந்து ஜஸ்ட் சீசன் டைமில் மட்டும்தான் நெல்லிக்காய் வந்து காய்ச்சிருக்கும். நாங்கள் இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நெல்லிக்காய் காய்ச்சிருக்கு. இப்போ சீசன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து டெலிவரிக்கு வர்றதுக்கு 3 months பிஃபோர் ரொம்ப குட்டி குட்டி காயாக இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது எல்லாமே ஓரளவுக்கு பெருசாக இருந்துச்சு. இன்னுமே இது பெருசாகும். ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ காலையிலேயே 2 பேரும் சுட சுட காஃபி போட்டு தம்பி வந்து இன்னும் தூங்கிட்டு இருந்தா. ரொம்ப நேரமாக கொஞ்சம் வெளியெல்லாம் நின்று பேசிட்டு கதை பேசிகிட்டே இருந்தோம். டைம் போனதே எங்களுக்கு தெரியல. ஸோ பேங்க்குக்கும் போகணுமா ஆக்சுவலி நாங்கள் வந்து பேங்க்கில் ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம், இந்த மாதிரி சின்ன குழந்தை இருக்குது, தூக்கிட்டு வந்து ரொம்ப நேரம் எல்லாம் பேங்க்கில் இருக்க முடியாதுன்னு சொல்லி. ஸோ அவங்களுமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வர தேவையில்லை, ஹஸ்பண்ட் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ரெடி பண்ணி வச்சுக்கிறோம், நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சைன் மட்டும் பண்ணி விட்டுட்டு போங்க, அது போதும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டைம் ஆகிட்டுருந்துச்சு, ஆல்ரெடி 9:30 சம்திங் இருந்துச்சு. வீட்டு பக்கத்துலேயே ஹோட்டலில் போயிட்டு இட்லியும் மசால் தோசை தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவ்வளோ நேரம் சைலண்ட்டாக இருந்தான் தம்பி. நான் சாப்பிட்றதுக்கு உட்கார டைமில் தான் அழுக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவங்க அப்போ தான் கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நானும் சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டேன். அண்ட் நான் வந்து வீட்டிலே இருந்தேன். ஹஸ்பண்ட் மட்டும் ஃபஸ்ட்டு பேங்க்குக்கு கிளம்பிட்டாங்க. 10 o'clock எல்லாம் போய் அங்கே என்ன ப்ரொசீஜரோ அதெல்லாமே கேட்டு நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஒரு வீட்டில் ஒரு 4 செடி வச்சுட்டு போயிருந்தேன். அதை வந்து ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் இல்லாமல் செத்து போகலை, பட் கொஞ்சமாக காஞ்சி போயிருந்துச்சு. அவங்க வந்து தண்ணி மட்டும்தான் ஊற்றுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாமே செடி எல்லாமே கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுட்டோன்னா மறுபடியும் நம்ம வரும்போது செடிக்கு ஓரளவுக்கு அது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து காஞ்சி போயிருக்கிற இலை எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு அண்ட் வெத்தலை செடியும் வச்சுருந்தேன். அதுதான் ஃபுல்லாக வந்து காஞ்சி போயிருந்துச்சு. அந்த செடி மட்டும் கடைசியில் ஒரே ஒரு இலை வந்து விட்டுட்டு ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டேன். மணி பிளான்ட்லேயும் காஞ்சி போயிருக்கிற இலை எல்லாமே எடுத்துட்டு கொஞ்சம் எல்லாமே ட்ரிம் பண்ணி விட்டு ஃபுல்லாக நீட்டாக வச்சுட்டேன். வச்சதுலேயே எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது வந்து இந்த ஆலோவேரா செடி தான். நான் போகும்போது அது வந்து சாகிற ஸ்டேஜில் தான் இருந்துச்சு, ஒரு மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு செடி. இப்போ வந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு. அண்ட் அது பக்கத்தில் இன்னும் குட்டியோண்டு செடி கூட வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாமே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வீடுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா அவங்க ஒரு 12 o'clock போல் வந்து என்னை கூட்டிகிட்டு பேங்க்குக்கு போனாங்க. பேங்க்குக்கு போனதுமே ஒரு ஜஸ்ட் 5 minutes தான், எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால ஜஸ்ட் நான் போயிட்டு சைன் எல்லாமே போட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டேன். மறுபடியும் என்னை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு பெண்டிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பேங்க்குக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்க வர்றதுக்குள்ளே நான் பேக் எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன். ஆஃப்டர்நூன் ஆனதுனால கையோட லஞ்சுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. லஞ்ச் எல்லாமே சாப்பிட்டுட்டு என்னை பஸ் ஏற்றி விட்டுட்டு அவங்க பின்னாடியே பைக்கில் வந்துட்டாங்க. பஸ்ஸில் போகும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், டோர் கிட்ட உக்காராதீங்க, மிடில் ஆஃப் த பஸ்ஸில் உக்காந்துட்டு விண்டோ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. காற்று வந்து அதிகமாக அடிக்கும்போது குழந்தைங்களுக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக
கஷ்டமாக இருக்கும். போகும்போது நல்லா பஸ்ஸில் தூங்கிட்டா, அதனால் எனக்கு அவ்வளோவா கஷ்டமாக இல்லை. பட் ரிட்டர்ன் ஆகும்போது அவன் தூங்கவே இல்லை. ஸோ முழிச்சிட்டே இருந்தா. இது எப்படியோ ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ ஆஃப்டர் டெலிவரி 3 மந்த்ஸ் வந்து வீட்டிலேயே இருந்து எங்கேயுமே போகாத இருந்தேன். எனக்கு இந்த ஒன் டே ட்ராவல் வந்து கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் என் கூட ட்ராவல் பண்ணி இந்த vlog-ஐ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்ததுமே எங்களை பார்த்துட்டு பாப்பா வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. வரும்போது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டோம். அவங்களும் ஹாப்பியாக போன உடனே தம்பியை கொஞ்ச நேரம் கொஞ்சி விளையாடிட்டு மறுபடியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விளையாடுறதுக்கு கிளம்பிட்டா. ஸோ உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் இப்போ தான் டெலிவரி பண்ணி இன்கேஸ் அவங்க ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த மாதிரி vlogsல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது நெக்ஸ்ட் vlogல நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பாய்.